உயிரே மான் எங்க போறீங்க? உங்களை காலையில இருந்து தேடி தெரியுங்க. என்ன ஏன் தர்றீங்க? நான் அவங்க சொல்ல மறந்துட்டேன். நம்ம இவர் சிவாஜி தப்பா இருக்காரு. சிவாஜி தப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் ஒன்று பார்த்து வச்சிருக்காரு. நல்ல இடமா சரியா? அங்க போய் பொண்ணை பார்த்து தருவோமாங்க. பொண்ணா என்னப்பா நான் என்னத்தை சொல்ல மறந்துட்டேன். சொல்றேன், நான் ஒரு பிள்ளைய உயிருக்கு அளவு ஒன்றேன். தம்பி ஏன் என்னோட நேரத்தோட சொல்லலாம்ப்பா. நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகு சொல்லலாம்னு பார்த்தேன். தம்பி 26 வருஷம் ஆயிரு, இன்னும் நல்ல நிலைக்கு தானே நீங்க வாரீங்க. நீ எப்போ வேணாலும் நம்ம லைஃப் மாறலாம். உங்களுக்கு தெரியாதா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கலையா? இப்போ நான் லைஃப் மாறலாம், அதே மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும். அந்நேரம் சொல்லலாம்னு பார்த்தேன். அதான் இது. அப்படியா? என்னன்னா அவள் எனக்கு என்ன நினைச்சிக்கிறதுக்கு ஒரு டைப் இருக்காள். அவள் எனக்கா அவனுக்கு ஃபேமிலி எதுக்குற அளவுக்கு இதாக இருக்காள். இப்போ இருந்து நான் அவள் விட்டுட்டு போய் சரியில்லையேப்பா. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு அப்பாவா இருந்து யோசிச்சு பாருங்க. சரிதான். எனக்கு இப்போ பொடியனல்ற வாழ்க்கை, அந்த பிள்ளைகள வாழ்க்கை எனக்கு முக்கியம். லவ்வுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க, அவ்வளோதான். அதான் எனக்கு கூட முடிதான் முக்கியம். இருக்கிறதே ஒரே ஒரு பொடியன். நான் காதலுக்கு எல்லாம் எதிர்ப்பு இல்லை. எனக்கு இந்த புள்ளட வாழ்க்கை ஒரே ஒரு பொடியன் எனக்கு. சரியா? உங்களோட தான் முக்கியம். உங்களோட முடிவு அதெல்லாம் முக்கியம். என்ன உங்களோட சித்தப்பங்காரன் சொன்னான், அந்த ஆள்ற கதையை கேட்காதீங்க விடுங்க. அதான் உங்களை கட்டி கொடுத்தா வந்து 2 இது இருக்கு, அப்ஸ்டேர் வீடு இருக்காமா, டவுன்ல 2 கடை இருக்காமா, அவுடிக்கா 2 இருக்காமா, ஊருக்கு வெளிப்புறம் வந்து ஏதோ 2-3 காணி கிடக்காமா. அதே இந்த அவங்க எழுதிட்டாருன்னு சொன்னாங்களாம். சரி வாங்க நல்லி எடுப்போம். எங்க அந்த பிள்ளை வீட்டு போவோம். டைம் இல்ல. நீங்க லவ் பண்ற வீடியா? லவ் பண்ற வீட்டு இல்ல, இந்த நீங்க இப்ப சித்தப்பா சொன்னீங்களே அவர் அவங்க வீட்டை போவோம். டக்குன்னு வாங்க, இப்படி இருக்காங்க டீசெண்டா வாங்க சொல்லித்தேன். என்ன இல்ல, ஒரு செகண்டுக்குள்ள மாதிரி தான் இந்த காலத்து காதல் எல்லாம் அப்படித்தான் இருக்கு போல. ஓகே ஓகே ஓகே. இல்ல பொடியன் இது முக்கியம் தானே, அவனோட விருப்பம் முக்கியம் தானே. அவன்கிட்ட வந்துடுவான். இப்ப 5 மணி ஆயிட்டேனே வந்துடுவாங்க. வந்தோடனே கேட்டு சொல்றேன். சரி 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 கட்டாயம். சரி ஓகே ஓகே. ஓ தம்பி, அவன் குடிய ஒரு வழக்கம் இல்லை. சரி கேட்டு சொல்றேனா? ஒரு தீக்காக வாழ்கிறஜா. தம்பி அப்பா நம்மள இந்த சின்னவன் மகள் இருக்கியல்ல அங்க நைஜீரியாவுல. சரியா? அதான் அவனுக்கு மாப்பிள்ளை இருக்காங்க. உங்களை இல்லையா பேசி முடிப்போமா? பேசி ஓகே சொல்லிட்டீங்களா? இல்ல நான் உங்களோட விருப்பம் முக்கியம் தான். February 14 நான் உங்களுக்கு சொல்லலாம் வேண்டியிருந்தேன். நான் February 14 என்னது? என்னடா நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்ப்பா. லவ் பண்றீங்களா? லவ் பண்றேன். ஏன் சொல்லவே இல்லை? என்னது? நான் February 14 சொல்லலாம் வேண்டி பார்த்தேன். ஒரு லைஃபுக்கு வரணுமேப்பா, நல்ல நிலைமைக்கு. அது சரி. எனக்கு அவள் என்ன நான் பண்றதுக்கு ரெடியா இருக்காள்ப்பா. அப்படியா? அப்படி இப்போ எனக்கு ஃபேமிலியை கூட விட்டுட்டு வர்றதுக்கு இது இருக்கு. அடுத்தது நீ இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும்ன்ற எனக்கு அந்த இதே இல்லை. அவள் அப்படி ஹோப் கொடுத்துருக்காள். 3 வேளை சாப்பாடு ஓட்டாலே காணும் என்ற அளவுக்கு இருக்காள். அப்படி இருக்கக்குள்ள அந்த பிள்ளைக்காக நான் நைஜீரியாவுக்கு போற பிள்ளை எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளோட ஹாலிவுட்ல நடிகையோட பார்த்தேன் நான். நைஜீரியன் சினிமாவில நம்மளுக்கு இதே காணும், உள்ளூர் காணுமா அப்படின்றீங்க. அந்த புள்ளட்ட கேட்டு சொல்லுங்க எப்ப வரும், பைசறதுக்கு எப்ப வர கேட்டு சொல்லுங்க. பிஸி என்று வருது. ஹலோ, இப்போ என்னன்னு சொன்னா நம்ம லவ் வந்து வீட்டு அப்பாட்ட சொல்லித்தேன். அவர் ஓகே சொல்லித்தாரு. என்ன மாதிரி ஓகே சொல்லித்தேன்? பாத்தீங்களா வயசு கேக்குது. எது வேணாமா? யூகேல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடா. 43 வயசுடா அவருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த மண்டையில முடி இருக்காண்டு பாருடி. கையில் நிறைய காசு இருக்கா? என்னடி இப்படி எல்லாம் பஞ்சு போடுறா? உன்னை நம்பி அப்பாட்ட இதெல்லாம் பஞ்சு டைலாக்லாம் பேசுதேன்டி. 10 வருஷம் பாஸ்போர்ட் எடுத்து இப்பதான் செட் ஆயிருக்கு. அடி இது டுர்ரா பா. ஃபிளைட்டுக்கு டுர்ரன்ற சவுண்ட் போடுறாள்ப்பா. வெட்டி விடுத்தாளுப்பா. ஏதோ லண்டன் மாப்பிள்ளையா? இவனேல் சும்மா இருக்க தெரியுமா? மண்டையில முடியல இருந்து 43 வயசா? 43. இப்ப இதான் தம்பி ட்ரெண்டிங். தெரியா உங்களுக்கு? டிக்டாக் பாக்கலையா நீங்க? பாக்கல. டிக்டாக் பார்த்தா அப்படித்தானா? அப்படிதான். சரி வாங்க, நம்ம சின்னவண்ட மாளிகை நைஜீரியாவில் இது மாதிரி பால் பயான்சி தெரியுமா உங்களுக்கு? பயான்சி அவள் மாதிரி பார்த்து கட்டி பெரியவன் பாரண்டவன் நான் ஏத்துறதுக்கு ஆலையும் காணல. எங்கடா பாது அறுபது நம்மட குமார மகள் ஒரு ஆள். மகள் எங்க மகள் வரீங்க? ஸ்பெஷல் கிளாஸா? போற நிலையும் ஸ்பெஷல் கிளாஸ் படிக்கிற உள்ளடாப்பா. நம்மளும் ஒன்று பெத்து போட்டிக்கமா. டேய் சின்னவன் உயிரே இவ்வளவு நேரம் கூப்பிட்டு என்னடா இது? லொத்தர்ல விழுந்து. லொத்தர். சரி
இங்க வேற அந்த பிள்ளைய குமார மேல வேறு கிளாஸுக்கு போறாரு போய் படிக்கலாம் கிளாஸ் இல்லையா பூரணியப்பா பூரணியில கிளாஸா கூரணையிலையும் கிளாஸுக்கு போறாள்னு சொன்னா போல சின்சியாரிட்டி வேறு சின்சியரிட்டி அவங்க ஆள் இதுக்கு போவாள் நான் யாரோட போறேன் என்ன ஸ்பெஷல் கிளாஸ் தான் இப்ப ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெஷல் நினைக்கிங்க பாருங்க அப்பாட காசு கொண்டு இந்த வாங்குறா பாரு காசு வாங்கி சிரத்தையோட படிக்குது நானும் கேட்பேன் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட எப்ப தந்திருக்கீங்களா டேய் அந்த புள்ள படிக்கிறதுக்கு கேக்குது நீ என்ன ஊர் சுத்துறதுக்கு கேப்பா போ அங்களோ இது எப்படி என்ன பொம்பளைகளுக்கு நான் மட்டும் வீட்டு சப்போர்ட் பண்றீங்க நாங்க காசு கட்ட தர மாட்டேன்றீங்க அடே அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தான்டா குடும்பத்துல ஒரு பொம்பளை புள்ள வரந்தா பொம்பளை பிள்ளைய தான்டா வாக்கணும் பொடிய நிலை மிதிக்கணும்டா மிதிக்கணும் சரி போய் பஞ்ச நடக்கும் தெரியும் அப்ப விளங்க உங்களுக்கு அடிவாய்ப்புல இந்த 100 கூட முடிக்கணும் போ தண்ணி பிடிக்கணும் ஓடு ஓடு ஏய் பக்கத்துல நெல்லு அடி வைப் பண்ணி சொல்லி ஒன்னு அடிச்சிட போறானு ஹலோ வேண்டா டேய் என்னடா இது கேள்விப்பட்டியா குமார் ரமல் போய்தான் ஓடித்தாளா அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போன உள்ளியாடா ஸ்பெஷல் கிளாஸ் தான் போயிருக்கா போல அப்படியே ஓடித்தாள் ஓ ஐயோ இன்னும் முக்கியமான ஒருத்தரையும் சொல்லிடாத அப்படியா நம்மளுக்கு இருக்கட்டும் நீ இதே கதையை தான் நீ அந்த அவன் சிவாட்டி எங்க வச்சிருக்கியா அவன்கிட்ட ஓ இதாண்டா அவன் சொல்றல சரி சரி வை காலம் எப்படி இல்லை அங்கிட்டு போயிரு வேறுங்க என்ன செய்யற சீன்னு மாட்டி டேய் நில்லு பாரு ஷர்ட் பாரு இன்னும் சரி போன வருஷம் வாங்கி தந்தனா நீ 5 வருஷம் வச்சு பாய்க்கு வந்து ஷர்ட் இதை வச்சுதானே சமாளிக்கிறது பண்ணி தந்துருக்கீங்க அப்புறம் என்னது சரி கொஞ்சம் பியல வேறு அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நம்மளோட குமார் ரமால் ரியால் ஸ்பெஷல் கிளாஸ் போனவள் தெரியுமா போனவள் அவரோட ஓடித்தாளாண்டா ஓடித்தாள் வேற இல்ல நான் சொன்னா இல்லையா ஏதோ ஒன்று நடக்குமா ஸ்பெஷல் கிளாஸ் பாக்குறதுக்கு நல்ல உள்ளமா இருந்தால் இப்பதான் இருப்பாங்க அது அவங்கள தலைவர் அவனை பார்த்து ஒன்னு ஏசி போட்டேன்டா அவளை பார்க்கல நீ நல்லண்டா அப்படியாப்பா உங்களோட பிள்ளைண்டா அப்படி நல்லா தான் நான் ஒழுங்கா தானே வளர்த்தேன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று இருக்கு ஸ்பெஷல் கிளாஸா ஒன்று இருக்கு 2000 தேவைப்படுது 2000 ரூபாயா 2000 ரூபா காணுமா 2000 ரூபா காணாதாம்பா நான் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றேன் அப்படியா சரியா நீ எங்க ஓடி போவாக்கா ஓடியா என்னப்பா உங்களோட பிள்ளை எப்படி சந்தேகப்படுறீங்களா அவ என்ன கிளாஸ் அப்ப ஸ்பெஷல் கிளாஸ் தான்பா ஸ்பெஷல் கிளாஸ் தானே உள்ளுக்குள்ள ஒரு ஜூம் கிளாஸ் வந்துரு ஜூம் கிளாஸா பா காட்டுறேன் அப்பா டேய் சின்னவன் கேளுடா இந்த லவ் எல்லாம் பண்ணாங்கடா அது வேஸ்டான வேலைடா இது லவ் பண்ணிட்டு என்னத்தை காணப்போறா எப்படி ஒன்னு லவ் பண்ணிட்டு அவள் வட்டி விட தம்புறா இதால ஒன்னி லவ் இல்லையதால வேற குடிப்பா கட்ட வழக்கத்துக்கு உள்ளாகுவா இவ்வளவு பிரச்சனை இருக்கு சரியா உன்னோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணு சரியா இல்லாட்டி உங்களோட அம்மா அப்பா ஏதாச்சும் வாங்கி கொடு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சரியா இந்த லவ் பண்ணி கடைசியில அவனை விட்டுட்டு போய் கடைசியா சூசைட்ல வரனால முடியும் நீ இதெல்லாம் என்னண்டா நீங்க பாத்துட்டீங்க நாங்க இன்னும் அந்த லவ் இதே பார்க்கல இப்ப வந்தது நல்ல சரிங்க நீங்க அனுபவிச்சீங்க எல்லாத்தையும் எங்களையும் அனுபவிக்க விடுங்களேன் நான் எங்களுக்கு February 14 கொண்டாடுறது ஆசை இருக்காதா டேய் நான் ஒரு தரம் February 14 கொண்டாடுனதுக்கு ஆளாண்டா கதைக்கு பேரன் ஒருத்தி லவ் பண்ணி இஞ்சர் வேற விட்டுட்டு போய்தார் சரியா இவ்வளவு கெஞ்சினேன் தெரியுமா காலில் இருந்து கெஞ்சினேன் அதுக்கு தான் சொல்றேன் லவ் பண்ணாதீங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கொள்ளுங்க எதுக்கு மோட்டிவேஷன் பூமர் கதைகளா பூமர் கதை இல்ல தம்பி நான் சொன்னேன் இளம் சந்தையினர் நீங்க சரியா நீங்க கெட்டு போக கூடாதுன்றதுக்காக சொல்றேன் லவ் பண்ணாதீங்க லவ் பண்ண வாழ்க்கையில லவ்வே பண்ணாது அப்புறம் லவ் பண்ணி வந்து இந்த குழியில விழாதீங்க குழி விழுந்தாலும் நாங்க மேல பாலம் கட்டுவோம் டேய் நீ எவ்வளவுதான் பாலம் கட்டி கான்கிரீட் பண்ணாலும் சரியா எப்படியும் உடைச்சிட்டு போயிருவாள் 5000 என்ன காசு வந்தா நாளைக்கு மாறிட்டு போயிருவாள் இல்லாட்டி யாரும் வெளிநாட்டு மாப்பிள்ள வந்தா மாறிட்டு போயிருவாள் உன் லைஃபே வீணாக்கிட்டு போயிருவாள்ரா அப்படி வேற அப்படியே குடிச்சு உன் வாழ்க்கையை இழக்க வேண்டியதா நீ என்னடா ஒரு டேய் லவ்ன்றது புனிதமானதுடா அது பண்ணி பாருங்க எவ்வளவு தெரியுமா பட்டாமூச்சி பறக்கும் டேய் அது நல்லா தாண்டா அடிக்கும் சொரிய கடிக்கக்குள்ள சொரியக்குள்ள நல்லா தானே ஒவ்வொரு சொஞ்ச காயமாயிருந்தா லவ் பண்ணாத சரி தயவு செஞ்சு வாழ்க்கையில லவ் வேணாத பொண்ணுங்களே உனக்கு வேணாம் பாரு எனக்கு நடந்தவன் எனக்கு வெட்டிட்டு போனால என்ன செய்வா எங்களோட வீட்டு அப்பாட பேச்ச கூட நான் கேட்டது இல்லடா ஆனா நீ இவ்வளவு எனக்கு இந்த நல்லதுக்காக நீ இவ்வளவு சொல்லக்கூட நான் கேட்காம இருப்பேன் டேய் நீ எனக்கு தம்பி மாதிரிடா பாரு நானும் அப்படி பழகல மச்சான் அப்படிதான் பழகிறேன் பாரு நான் அப்படியே தம்பின்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லை அதான் நீ நல்லதுக்கு தான் செய்வேன் சரி எனக்கு நடந்த நான் சகிச்சு கொள்வேன் உனக்கு எல்லாம் நடந்தா நான் சார்ந்து கொள்வேன் நீ என்ன இந்த நல்லதுக்கு நான் சொல்லுவேன் நீலு வாரு மேல வாரு கோல் ஒன்று வருது எவ்வளவு கட் பண்ணி விட்டுறணும் இல்ல கோல் உண்டு ஹலோ நீயா என்னதுக்கு நீ இப்ப கோல் எடுத்த நீ என்னடி அப்படியா நானும் தாண்டி ஐ மிஸ் யூடி ஐ லவ் யூடி ப்ளீஸ் நான் அவ்வளோ மிஸ் பண்ணான் தெரியுமா உன்னை ஐ லவ் யூ நீ ஏன் அப்படி என்னை விட்டுட்டு போன என்ன பீச்சா இல்லையா ரியா இரு வாரேன் டேய் லவ் பண்ணுடா லவ் நல்லடா லவ் பண்ணுங்கடா என்ன உடனே மாறித்தான் இப்போதானே லவ் பத்தி இந்த கிளி கிழிச்சிட்டு இருந்தான் பீச்சாகட்டா எங்க அவனை காணல
ஆயிடா டார்லிங் வந்துட்டா. என்ன டார்லிங் இது நண்படத்துல வர மாதிரி கெட்டப். எப்படி போட்டோ நல்லா இருக்கா? ஓ நல்லா இருக்கு பட் ஓகே இது என்ன சொல்ற நீ சுடலாவே வடிவுதான். அது சரி இந்த கோர்ஸ்ல என்ன நடந்துச்சு? கோர்ஸ்லயாடா இன்னைக்கு ரவி தெரியுமா? ரவி கிளாஸ் யார் ரவி? கிளாஸ்ல டாப்பர் அவன் தான். அவனா? அவன் உன்னோட ஐயா? இப்ப அவனை பத்தி கேட்டு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறா? உனக்கு என்ன சந்தேகமா? இல்ல சந்தேகம் இல்ல, நான் கேட்டேன். சரி அதை விடுவோம். சரியா அவனை ஜோக் சொன்னா சொல்லு. ஜோக் ப்ரோ சொல்லுவோம். அது எப்படி முக்கதான் முடியாது, அறிய போகுது. சரியா மத்த பொடியங்களை பத்தி கேட்டாலே சுருண்டு வருதுமே. அப்படி இல்ல பொசசிவ் நினைக்காங்க டார்லிங், அது கேரிங். சரி ஒரு விஷயம் சரியா, இந்த ஃப்ரெண்ட் போடி சேனல் 2 நாளைக்கு எல்ஏக்கு ட்ரிப் பிளான் பண்ணிக்கானு. எல்ஏக்கு 2 நாள். ஓ பாருங்க, நீ ஓமன் சொல்லிட்டா. நான் ஓமன் சொல்லத்தானே அவனுக்கு. எப்படி என்னட்டு கேட்காம எப்படி ஓமன் சொல்லுவா? இல்ல டார்லிங், அவன போஸ்ட் பண்ணானே டார்லிங். நான் சொன்னா நீங்க விட வேண்டாம். என்ன சொன்னீங்க, வீட்டு எல்லை அவள் தாண்ட விடுறல்ல, எப்படி அந்த எல்லைக்கு வாரன்னு சொல்லி. அப்படி அப்ப நான் மட்டும் இப்படி தனியா இருக்கிறேன் பாத்தியா டார்லிங்? நான் இவ்வளவு காலம் நீங்க உங்களோட நான் இருந்தேன். இப்போ அவங்க சொல்லக்குள்ள என்ற நினைப்பு உங்கள வந்திருந்தா நீங்க அவடத்துக்கிட்டே இல்லன்னு சொல்லி கட் பண்ணிருப்பீங்களா இல்லையா? இல்ல டார்லிங், அது சும்மா 2 days, just 2 days தானே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு இடையில வந்து இதே மாதிரிதான் நானும் ஒரு ட்ரிப் பண்ணுவேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, உங்களை விட்டு பிரிக்கல அது இல்லன்னு சொல்லி? இல்ல ஒரு 2 days தானே. 2 days கஷ்டம். எவ்வளவு காலம் அவங்களோட இருக்கிறது, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்ல. நீ என்ன தனியா விடுறல, என்ன பிடிச்ச டார்ச்சர். நீ டார்ச்சரா? அப்படிதான் சொல்லுவீங்க ஸ்டார்ட்ல. எனக்கு எப்படி எல்லாம் கேர் இருந்த நீ இப்ப ஒரு இது கட் பண்ணணும் டக்குன்னு மைண்ட் மாறுறீங்க. எப்போ அதில் உன்னோடைய கைத்திருப்பேனா? எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லையா? எனக்கு ஒரு இது இல்லையா? ஒரு நிம்மதி அறிக்கை. நானும் இந்த மாதிரி ஃப்ரீடம் எல்லாம் விட்டு போட்டு நீ என்னே சாகுறேன். அப்ப நீ எனக்கு தரத்தானே அந்த ஃப்ரீடத்தை. உனக்கு கலர்ஜி வேலை இல்ல, பிரேக்கப் உன்னோட கைக்க மாட்டேன். சரியா என் நண்பனே என்னே தாய் காத்தலன் பத்து கனவு மாளிகை புரிந்து கொள்ளடி என் தோழியே. ஏய் ஷாலு, என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்லடா பிரச்சனை விடு. என்ன சொல்லு பிரச்சனை? என்னடா சொல்ல மாட்டியா? என்ன பிரச்சனை சொல்லணுமா இல்லன்னு தோணுது. அதான் நான் என்னட மறைக்கிறதுக்கு என்ன சொல்லு பிரச்சனை இல்லை. எனக்கும் லவருக்கும் சண்டேடா. சண்டேயா? சண்டே. அப்படி என்ன பிரச்சனை? இல்லடா ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தான். அப்போ நான் சொன்னேன் எனக்கா நீ இருன்னு சொல்லி நான் இது சொன்னேன். அவன் ஃப்ரீடத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அழாத ஷாலு. சரியா வச்சுக்கவா? சரியா உன்னை விட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்போ சரி ட்ரிப் எல்லாம் பெரிய விஷயமா? நீதானே கடைசி வரைக்கும் அறியப்படுற. அவனால அறியப்படுறானே. உனக்கு விளங்குது நான் தனிமையில இருக்கேன்டா. நான் அவனுக்கு விளங்குதுல பார்த்து. நீ எல்லாண்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அறியுமா? நான் எப்படி வச்சு தாங்குவேன் தெரியுமா? அதான் நீ கேளு ஷாலு. வச்சுக்கவா? அதான் கேளு. சரியா அவன் எல்லாம் உனக்கு டிசர்வ் இல்ல ஷாலு. நான் எப்படி பாரு, அவன் பாரு உன்னை விட்டுட்டு போயிருப்பானா? உண்மையால அவனை விட்டுட்டு போய் அவன ஏதோ டைம் பாஸுக்கு வந்து லவ்ன்றான் போல. எனக்கு அந்த டவுட் இருக்குடா. பாரு எனக்கு தெரியும் அவன் நிறைய புள்ளிகளோட அவனோட ஃபேஸ்புக் எந்த அளவு கேர் பண்றானே. நான் கேர் பண்ணாம வேற யார் உன்னை கேர் பண்ணுவாங்க? சரியா நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். சரியா அதான் நான் அவனை இப்படி கேர் பண்ண. நீ சாப்பிடுதியா? பார்த்து எப்படி அவன் கேட்கவே இல்லை தெரியுமா? அழாது ஷாலு. அதான் நான் இருக்கேன் தானே. சரியா நான் இருக்கேன். சரியா நீ ஒன்றுக்கு நீ கவலைப்படக்கூடாது. சரியா நீ சப்போர்ட்டுக்கு இருப்பியா? நான் கடைசி சாகர வரைக்கும் இருப்பேன். கட்டாயம் நான் எல்லாம் உண்ட லவ்வர் எப்படி பாப்பேன் தெரியுமா? நம்ம ஏன் லவ் பண்ண கூடாது? நான் லவ் பண்ண எப்படிடா நான் எப்படி கேட்கறேன்னு எப்படி சொல்றேன்னு தெரியாம இருக்கு. அதான் அவனை உன்னை விட்டுட்டு போய்த்தானே. சரியா அவன் திரும்பி வரைய வரான். நம்ம லவ் பண்ணி புது வாழ்க்கைக்குள்ள நம்ம கால் அடி வைப்போம். சரியா பாஸ்ட் லைஃப் எல்லாம் எனக்கு அந்த பாஸ்ட் லைஃப் பிரசன்ட் ஃபியூச்சர் ஒன்றுமே தேவை இல்லை. எனக்கு திஸ் மூமெண்ட் தான் தேவை. உன்னை பேர் அவனை அழக கூட வைக்க மாட்டான் அவ்வளவு. சரியா அழ மாட்டேன். நீ தமிழ் விட மாட்டான். என்ன தனிமையிலே விட மாட்டேன். அவனை மைனாரி பண்ணா இல்ல இருக்க மாட்டேன். நீ அவனோட எவ்வளவு பெட்டர் ரம்யாவே. கட்டாயம் இவ்வளவு நாளா நம்ம வீம்பு பிடிச்சி அவளோட கதைக்காம இருந்தாள். அவள் சாப்பிட்டாள் வரியா சும்மா கதைச்சா கூட கண்ணீர் விடுவாள். இவ்வளோ ஒரு கிழமை அவளோட கதைக்காம இருந்தாலும் என்ன செய்யறாள் வரியா? நம்ம ஈகோவை விட்டுட்டு இனி அவளோட கதைக்கணும். டார்லிங் ஹலோ டார்லிங் உன்னதான் சொல்லு. சாரி டார்லிங், நீ கோவமா இருப்பான்னு எனக்கு தெரியும். உன்னோட கதைக்காம இருந்தது, என்னால சாப்பிட இல்லாம இருந்துச்சு, தூங்க இல்லாம இருந்துச்சு, நிம்மதியாவே இல்லாம இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல வேற என்ன அப்படி காமெடி எல்லாம் பண்ற? அப்படி பண்ற ஆள் இல்லையே. இந்த ஹார்ட்டை தொலைச்சமா இருந்துச்சு. அப்ப எப்படி உயிரோட இருக்கா?
இன்னும் வர வர காமெடி கூடுது உன்னிட்ட. அதான் டாலிங், இந்த ஈகோ விட்டு உன்னோட கதைக்கெல்லாம் அவன் வந்துட்டேன். இனி நான் அவனோட சண்டே போட மாட்டேன் ப்ளீஸ். கையடா எப்படி என்ன சரி டாலிங், எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நம்ம 5 நிமிஷத்துல காய்ச்சிரும். என்ன இந்த சண்டை கொஞ்சம் பெருசா இருந்துரு ப்ளீஸ். நான் இனிமே இப்படி செய்யவே மாட்டேன் சத்தியம், அத ப்ராமிஸ். இதெல்லாம் எனக்கு சொல்றா? நீ தானே இந்த லவ்வர், உன்னோட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்றேன்? அது எப்பயா? நீங்க யாரு? நான் தான் சுரேஷ். சுரேஷ்? நான் இல்ல, என்ன வீடு தனிமையில வீடு. தனிமை இல்லையா? அப்படிதான் இருந்தா நீ என்ன விட்டு கொடுக்கலாமா? அப்படி நான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகலாமன் இருக்கேன்டா. அடுத்த கட்டத்துக்கா? ரைட்ரா, எவனோ பூந்துதான். அடியே யாருடி அவன்? நம்மளோட கிளாஸ் ரவி. ரவியா? அவன் உனக்கு அண்ணமா என்ன சொன்ன நீ? அண்ணன் மாதிரி தான், ஆனா நீ என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த போன டைம் நான் தனிமையில இருந்தேனா, அப்ப எனக்கு வந்தான் நல்ல ஹோப் கொடுத்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டான். உன்னை விட நல்லா கேர் பண்ணிக்கிட்டான். இப்ப என்ன சொல்ல வர நீ? அவன் இந்த பாஸ்ட் லைஃப் எல்லாம் தேவையில்லை, ஃபியூச்சர் ஆனா அவனுக்கு முக்கியமானு சொல்லி என் பழைய இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லித்தான் இப்ப அவன் எனக்காக இருக்கான்டா. ஆறா அவன் அந்த அணில் கடிச்ச கொய்யா பழத்தை மட்டும் நான் தேடி கடிக்கிறவன் அடியானே. இந்த லவ் அப்ப நினைக்காத. லவ்வா? அடியே இப்பதாண்டி 1 கிழமை தாண்டி. 1 கிழமையா இருந்தாலும் உண்மையானது. உண்மையானதா? நான் ஒன்றே ஒன்று சொல்றேன்டா, என்னடி இது மட்டும் தான் உனக்கு லைஃப் வந்து இல்ல, உனக்கு இதை விட நல்ல லைஃப் இருக்கும், நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதை பார்த்து கொள்றா. டக்கண்டு இதுல இருந்து மூவ் ஆன் ஆகுது. சரியா? நான் வாரேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா பிளாக் பண்ணிட்டாலோல? அடே யாரா நீங்க? இதுக்கு என்ன கோசா முடிச்சிட்டு வரீங்க? ஒரு சின்ன கப் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஊடுறீங்களேடா. நான் சொல்றேன்டா, நான் மட்டும் இல்லை, இப்படி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாதுடா. வணக்கம் மட்டக்களப்பு 360 வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன நாள்னு சொன்னா, இன்றைக்கு வந்து லவ்வர்ஸ் டே. ஸோ இந்த லவ்வர்ஸ் டே சொல்லி இந்த பீச்சில் வந்து நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க பார்த்தா விளங்கக்கூடிய அறியும். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்க உங்களோட லவ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகினது, எப்படி ஸ்டார்ட் ஆனது கேள்வியதுக்கப்புறம் வாங்க இப்போ ஒரு உண்மையான ஒரு காதல் ஜோடி ஒன்று வந்து ஏதோ இந்த இதுக்குள்ள ஏதோ இந்த போர்வைக்குள்ள போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விளக்குவோம். யார் யார் யார்? நாங்க பெட்டிகுலர் 360 என்ற ஒரு இருந்து வாரம். சரி, எவ்வளவு காலமா நீங்க லவ் பண்றீங்க? நாங்க ஒரு 4 மாசமா. 4 மாசமா? பார்த்தா ஏதோ பல வருஷம் கல்யாணம் ஆயிருக்கி. சரி, எப்படி அவட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? அவனுக்கு பிடிச்சது அவங்க கேரிங்னா. கேரிங் நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைப்பாங்களா? மெயினா ஒரு நல்ல விஷயமா மாட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றேன், எனக்கு எந்த டைம் நான் வரக்கூடிய மாதிரியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு ஆளு. அப்படியா? ஓ சரி. இந்த காலத்திலயும் பாருங்க, அண்ணனை பாத்தீங்கன்னா ஏதோ ஆதாமே வாளுக்கு மூத்தோடியன் மாதிரி. இப்ப காலத்திலயும் காதல் வாழுதுன்னு சொன்னா வந்து என்ன அங்க பாத்து கேக்கீங்க? அது நாங்க யூடியூப் சேனல். யூடியூபா? ஓ, உங்களே உலகம் புள்ள எல்லாரும் பாப்பாங்க. இது போயிட்டு யூடியூப்ல போகுமா? யூடியூப்ல லைவா போய்கொண்டு பாருங்க. அடியே இந்த புருஷங்காரன் பார்த்தானா நம்ம அவ்வளவுதான் ஊர் எங்களை. புருஷங்காரனா? பாத்தீங்கடா வியூவர்ஸ், பாருங்க எவ்வளவு நல்ல காதல் பார்க்க வந்தோம். பாத்தீங்கன்னா கடைசியில கள்ள காதலை பார்த்திருக்கோம். அந்த யாரோ ஒரு குடைக்குள்ள ஏதோ கசமுசா பண்றாங்க, வாங்க என்னன்னு கேட்கலாம். நீ தான் கூட வருவா, சரியா? நீ வந்து கை வெஜிக்கியா வெஜிக்கொள்ளையாரு, சரியா? அதான் சாலு, அவன் உனக்கு டிசர்வ் இல்லை சாலு. உனக்கு வந்து என்னடா, சரியா? அதான் கேளு சாலு, வச்சுக்கவா வச்சு. அதான் அவன் வந்து உனக்கு டிசர்வ் இல்ல, சரியா? நீ நான் ஒரு டயலாக் ஒன்று சொல்லணும், அதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும். சொல்லு யாரு அவன்? நான் ஃபியூச்சர்ல அடுத்த கட்டம் போலான்னு இருக்கேன். சரி, அடுத்த கட்டமா? கல்யாணம் ரைட்டுடா. எவனோ பூந்துதான் போல. சரி, அவங்க ஃபர்ஸ்டா எங்க பார்த்த நீங்க? யாரோட பார்த்த நீங்க? அவங்க வந்து ஃபர்ஸ்டா அவங்களோட புருஷனோட அப்ப துர்ரன்னு சொல்றாள்ப்பா. துர்ரா? வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்க டேடிக்கு வணக்கம். வணக்கம் கதைங்க ப்ரோ. வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம்.